அண்ட் ஃபைனலி கொஷின் நம்பர் 17ல நம்ம வந்து இந்த 2 நம்பரையும் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ குயிக்காக சொல்லுங்கள், எந்த லைனில் என்ன சேஞ்ச் பண்ணணும்? லைன் நம்பர் 22ல ஸ்டாருக்கு பதிலாக ஸ்லாஷ் இதை போட்டால் டிவைட் ஆயிரும். ஓகே, இப்போது நான் வந்து ஆட் கொடுத்தனா என்ன ஆன்சர் வரும்? இப்போ என்ன நினச்சின்னு பார்க்குறீங்களா? ஆர் இன்னும் ஆக்சுவலி பெரிய நம்பர் கொடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை டிவைட் பண்ண உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த ஆன்சரை கொண்டாடுற அளவுக்கு நீங்கள் பண்ணுறதுக்கு பல மாதம் ஆகும். அகைன் கம்ப்யூட்டரோட ஸ்பீடை காமிக்கணும்னா உங்களுக்கு மல்டிப்ளையும் பண்ணி காட்டுறேன். அடிஷனுக்கு சொன்னப்போ கூட பரவாயில்ல. இப்போ பார்க்குறீங்களா, இதை மல்டிப்ளை பண்ணுறதுன்னா அவ்வளோ ஈஸியெல்லாம் இல்லை. தெரியும்ல மல்டிப்ளிகேஷன் எப்படின்னு. இது ஒரு பிஆர் போடலாம். இங்கே பிஆர் போட்டிங்கன்னா அது அடுத்த லைனுக்கு வந்துக்கும். தெரியுமா? இப்போது நான் இங்கே ஒரு நம்பர் கொடுக்குறேன். அது எல்லாம் 9, 8ன்னு பெரிய பெரிய நம்பரை கொடுக்குறேன். இது எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு தெரியும்ல. சும்மா ஆட் மாதிரி இது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுத முடியாது. ஃபஸ்ட்டு 7ம் 6ம் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். கேரி ஓவர் போட்டு 7யும் 9யும் கேரி ஓவர் ஆட் பண்ணி இங்கே எழுதணும். அப்புறம் அதுவே 7க்கு இப்படி ஒவ்வொரு நம்பராக பண்ணி முடிச்சா இந்த லைன் முடியும். அப்புறம் இங்கே ஒரு எக்ஸ் போட்டு மறுபடியும் இது கூட மல்டிப்ளை பண்ணி எழுதுவீங்க. அப்படி இது எல்லாத்துக்கும் பண்ணி எழுதுவீங்க. அப்படியே எக்ஸெக்ஷன் போட நிறைய இங்கே இவ்வளோ பெருசாக வரும். இது எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணி கீழே எழுதுவீங்க. ஞாபகம் இருக்கு அந்த பூத்ஸ் அல்காரிதம் மல்டிப்ளை பண்ண. இதுதான் ஃபைனல் ஆன்சர். இதை பண்ணுறதுக்கு இது எடுத்துக்கிற டைம். நான் கிளிக் பண்ணோன்னே தான் இது பண்ண ஆரம்பிக்கும். கரெக்டாக 3, 2, 1 டன். ஸ்பீடு பார்த்தீங்கல்ல. ஓகே சரி, டிவைடுக்கு வந்து நீங்கள் கூட சொல்லிட்டே வாங்க. 110 வச்சுக்குவோம். இப்போ நான் ஆடை கிளிக் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? ஆன் கிளிக்கு போகும், இங்கே போகும். நெக்ஸ்ட் என்ன ஆகும்? இங்கேருந்து இதுக்குள்ளே போகும். இப்போ இது என்னன்னு மாறும்? என்ன கலர்? இது என்னவா மாறும்? என்ன கலர்? இது என்னவா மாறும்? இது என்ன கலர்? இப்போ உள்ளே போனோன்னே இங்கே 10 வந்துடும். அதுதான் இங்கே வந்து உங்களுக்கு இங்கே ரிசல்ட் வந்திருக்கு. புரிஞ்சுச்சா?